வடக்கில் ஊழல் அதிகாரிகளால் முறையற்ற ஆசிரியர் இடமாற்றம், ஆளுநர் உடந்தை. ஆளுநர் அலுவலகம் முன் கொட்டு மழையிலும் ஆசிரியர்கள் போராட்டம். நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை, யாழ்ப்பாணத்திலும் கடும் மழை. யுத்த குற்றவாளிகள் குற்றவாளி கூண்டில் ஏற்றப்பட வேண்டும், EPTP அதிரடி. காணி மற்றும் போலீஸ் அதிகாரங்களை தரவே முடியாது, பெரமுன திட்டவட்டம். மாகாண சபை தேர்தல் குறித்து வெளியான அறிவிப்பு. கத்தோலிக்க திருச்சபைக்குள் பிரபாகரனுக்கு ஆதரவான குழுக்கள் நடவடிக்கை எடுக்குமாறு வத்திக்கான் தூதரகத்தில் முறைப்பாடு. கபில சந்திரசேனவின் மரணம், வீட்டு பணிப்பெண் வழங்கிய வாக்குமூலம். தவறு செய்பவர்களை துறவர் உடையிலிருந்து நீக்குங்கள், சோபித தேரர் கொதிப்பு. வடக்கு மாகாணத்தில் உள்ள ஊழல் அதிகாரிகளினால் இடமாற்ற சபையை மீறி ஆசிரியர் இடமாற்றம் வழங்கப்பட்டமை கண்டித்து கொட்டுமழையிலும் ஆளுநர் அலுவலகம் முன் இலங்கை ஆசிரியர் சங்கத்தால் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. குறித்த போராட்டத்தில் கலந்து கொண்ட இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் தீபன் திலீசன் கருத்து தெரிவிக்கையில், வடமாகாண கல்வியை திட்டமிட்டு அளிக்கும் முயற்சியில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துடன் இணைந்து ஊழல் கல்வி அதிகாரிகளும் ஈடுபட்டு வருகின்றனர். இடமாற்ற சபையை மீறி தங்கள் கட்சிகளுக்கு சார்பானவர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுக்கு சார்பானவர்களை யாழ்ப்பாணத்திலே தொடர்ச்சியாக தங்க வைத்துவிட்டு கஷ்ட பிரதேசங்களில் ஆசிரியர் சேவையை செய்த ஆசிரியர்களை மீண்டும் வெளிமாவட்டம் அனுப்புகிறார்கள். யாழ் தீபகம் மற்றும் மருதங்கணை பிரதேசங்களில் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் சேவை ஆற்றிய ஆசிரியர்களை தமக்கு இயவானவர்களை யாழ்ப்பாணத்தில் தங்க வைத்துக் கொள்வதற்காக திட்டமிட்ட முறையில் சேவையின் தேவை கருதி இடமாற்றம் என்ற போர்வையில் ஆசிரியர்கள் பழிவாங்கப்படுகின்றனர். வடக்கு கல்வியில் ஊழல் புரிந்த தமது அதிகாரிகள் தமது பதவிகளை தக்க வைத்துக் கொள்வதற்கும் உயர் பதவிகளை அடைவதற்காகவும் தேசிய மக்கள் சக்திக்கு பின்னால் இந்த முறைகேடான இடமாற்றத்தை மேற்கொண்டுள்ளனர். இந்த இடமாற்றத்திற்கு பல குறைபாடுகள் இருக்கிறது என வடமாகாண ஆளுநருக்கு எழுத்து மூலம் ஆசிரியர் சங்கம் தெரியப்படுத்தியும் அவரும் தேசிய மக்கள் சக்தியின் நிகழ்ச்சி நிரலை மேற்கொள்வதற்காக இந்த இடமாற்றத்தை மேற்கொள்வதற்கு உறுதுணையாக இருக்கின்றார். யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் தொடர்பான கருத்து எழுந்தபோது முண்டியடித்துக் கொண்டு இந்த இடமாற்றம் செய்தே ஆக வேண்டும் என ஆளுநர் கூறியமை எமக்கு பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. வெளி மாவட்டங்களுக்கு ஆசிரியர் பங்கீடு அவசியம் என்பதை ஆசிரியர் சங்கம் எப்போதும் கூறி வருகின்றது. அதற்கு எதிராக செயல்பட்டதும் இல்லை. ஆனால் வெளி மாவட்டமே செய்யாத பல ஆசிரியர்கள் அரசியல் கட்சியின் செல்வாக்குடனும் உயர் அதிகாரிகளின் செல்வாக்குடனும் யாழ்ப்பாணத்தில் தொடர்ந்தும் தங்கியிருக்க சேவையின் தேவையறுதி இடமாற்றம் என்ற போர்வையில் முறையற்ற இடமாற்றங்களை வழங்குவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. வடக்கு கல்வியை திட்டமிட்ட முறையில் அளிப்பதற்கான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு வடமாகாண ஆளுநரும் உடந்தையாக இருக்கிறார். அதற்கான பல ஆதாரங்களை நாங்கள் ஏற்கனவே தெரிவித்திருந்தோம். யாழ்ப்பாணத்தில் உயர்தர விஞ்ஞான பிரிவில் ஆங்கில மொழி மூலமான ஆசிரியரை பாடமே இல்லாத வளையம் ஒன்றுக்கு இடமாற்றம் வழங்கி இருக்கிறார்கள். இதன் பின்னணி என்ன? யாழ்ப்பாணத்தின் உயர்தர விஞ்ஞான பிரிவை திட்டமிட்ட முறையில் அளிப்பதற்கான நிகழ்ச்சி திட்டமே இந்த இடமாற்றத்தின் பின்னணி. ஆகவே கொட்டுமழையிலும் இந்த ஆசிரியர்களின் போராட்டம் ஆரம்பித்து வைக்கப்படுகின்ற நிலையில் தொடர்ச்சியாக நமது கோரிக்கைகள் உரிய முறையில் பரிசீலிக்கப்படும் வரை தொடர்ச்சியான போராட்டங்களை மேற்கொள்வோம் என அவர் தெரிவித்துள்ளார். பழைய அரச கட்டமைப்பினால் தீர்மானிக்கப்பட்டு இடமாற்ற சபையிலும் குறித்த தீர்மானம் தீர்மானிக்கப்பட்டு வடமராட்சி கிழக்கு தீவகம் போன்ற பிரதேசங்களிலே 7 வருடங்கள் 6 வருடங்களுக்கு அதிகமாக பணியாற்றியவர்களையும் இப்பொழுது வெளிமாவட்ட சேவை என்கின்ற அடிப்படையிலே வற்புறுத்தி அதுவும் இடமாற்ற சபையினுடைய தீர்மானங்கள் எதுவும் இல்லாமல் தொழிற்சங்கத்தினுடைய பங்களிப்புகள் எதுவுமே இல்லாமல் தன்னிச்சையாக அவர்கள் இந்த இடமாற்றத்தை செய்திருக்கிறார்கள். சேவையின் தேவை இடமாற்றம் என்பது செய்யப்பட வேண்டிய சட்ட விதிமுறைகள் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தும் அந்த விதிமுறைகளை பின்பற்றாமல் சட்டவிரோதமாக தங்களுக்கு வேண்டப்பட்டவர்களை பாதுகாப்பதற்காக மட்டும் மிக மோசடியான முறையிலே செயற்பட்ட இந்த வடமாகாண கட்டமைப்பு என்னுடைய அந்த செயற்பாடுகள் தொடர்பாக நாங்கள் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த நிலையிலேயும் அவர்கள் இந்த முறைகேடுகள் தொடர்பாக நாங்கள் சுட்டிக்காட்டிய பின்னர் இடமாற்ற மேன்முறையீடுகள் பரிசீலிக்கப்படாமலேயே இந்த ஆசிரியர்களை வற்புறுத்தி பாடசாலைகளுக்கு வாகனங்களிலே கொண்டு சென்று கடிதங்களை கொடுத்திருந்த நிலையிலே நாங்கள் பல போராட்டங்களை ஆளுநர் செயலகம் முன்பாக யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு அலுவலகம் முன்பாக வடமாகாண பொதுச்சேவை ஆணைக்குழு அலுவலகம் முன்பாக நாங்கள் போராட்டங்களை செய்திருந்த பொழுதிலும் அவற்றிற்கு எந்த விதமான ஒரு தீர்வும் கிடைக்காமல் வெறும் அரசியல் மயப்பட்டு இந்த நடவடிக்கைகள் மேற்கொண்ட விடயங்களை நீங்கள் அனைவருமே அறிவிக்க. உதாரணத்துக்கு யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இந்த ஆசிரியர் இடமாற்ற பிரச்சினை முறைகேடுகள் தொடர்பாக சொல்லப்பட்ட பொழுது அங்கு கலந்துரையாடப்பட்ட பொழுது
திணைக்கள அதிகாரிகள் பதிலளிப்பதற்கு முன்பாகவே வந்து ஆளுநர் பாய்ந்து விழுந்து வந்து அது அந்த இடமாற்றம் தொடர்பாக வந்து நாங்கள் புறக்கதைப்போம் என்ற கோணத்திலே வந்து கதைக்கிறேன். ஆகவே இது எவ்வளவு பெரிய ஆளுநருடைய துணையோடு இந்த என்பிபி அரசாங்கத்தினுடைய வழிநடத்தலோடு நடைபெறுகின்றது என்பதற்கு வந்து இது மிகப்பெரிய உதாரணமாக இருக்கிறது. அதாவது தெற்கிலே ஊழலை ஒழிக்கின்றோம் என்று சொல்லுகின்ற இந்த அரசாங்கம் வடக்கிலே ஊழல்வாதிகளை ஊக்குவித்து கொண்டிருக்கிறது. விசேடமாக இங்கே இருக்கின்ற ஆசிரியர்களை வந்து வற்புறுத்தி தேவையில்லாமல் வந்து வெளி மாவட்டங்களுக்கு அனுப்புவது என்பது வந்து ஒரு பாரிய முறைகேட்டுக்கும் ஒரு ஊழலுக்கும் சமனான ஒன்று. அதாவது இந்த மாணவர்களுடைய கல்வி உரிமைகளை திருடி தேவையில்லாத ஒரு மாவட்டத்துக்கு அந்த பாடம் தேவையில்லாத ஒரு மாவட்டத்துக்கு வந்து வீணாக வழங்கப்படுது என்று சொன்னால் வந்து அது மிகப்பெரிய மோசடி. உதாரணத்துக்கு ஆங்கில மொழி மூலமான ஒரு கெமிஸ்ட்ரி ஆசிரியைக்கு வந்து வேறு மாவட்டத்துக்கு அந்த தேவையே இல்லாத வேறு மாவட்டத்துக்கு வழங்கப்படுகிறது. அப்படி என்று சொன்னால் இங்கே இருக்கிற மாணவர்களுக்கு வந்து அப்படியான ஆசிரியர் இல்லாத இடத்துல அந்த மாணவர்கள் பாதிக்கப்படுவது மட்டுமில்லாமல் அங்கு போகின்ற ஆசிரியர் அந்த பாடமும் கற்பிக்காமல் 3 வருடங்கள் 4 வருடங்கள் அந்த பாடம் தொடர்பான அப்டேட்டும் இல்லாமல் வந்து திரும்பி வருகின்ற பொழுது அவருக்கு இந்த தான் முதல் கற்பித்த பாடம் கூட வந்து கற்பிக்க முடியாத ஒரு சூழல்லாம் இருக்குது. அப்போ இதனுடைய நோக்கம் என்னென்று நீங்கள் பார்த்தீங்கள் என்று சொன்னால் இந்த வடமாகாணத்திலே தமிழர்கள் என்ற பிரதேசத்திற்காக வந்து தமிழர்கள் கல்வியிலே ஓங்கி இருந்த ஒரு காலத்திலே வந்து தமிழர்கள் வந்து இருந்த நிலையை வந்து அவர்கள் மனதிலே கொண்டு தமிழர்கள் வந்து ஒருபோதும் கல்வியிலே வந்து உயர்ந்துவிடக்கூடாது என்கின்ற அடிப்படையிலே வந்து திட்டமிட்டு தமிழர்களுடைய கல்வியை வந்து சீரழிக்கின்ற விதமாக செயற்படுகின்ற இந்த அரசாங்கத்தினுடைய முகவராக செயற்படுகின்ற ஆளுநருடையதும் திட்டமிட்ட செயற்பாடு என்பது மட்டும்தான் இங்கே இருக்கிற உண்மை. அப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த என்பிபி அரசாங்கத்துக்கும் ஆளுநருக்கும் விசுவாசமானவர்களை ஒரு காலமும் வெளிமாவட்ட சேவை செய்யாதவர்களை வந்து பாதுகாத்து கொண்டு நாங்கள் அந்த விடயங்கள் தொடர்பாக ஏற்கனவே தகவல் அறியும் சட்டத்தின் ஊடாக எடுத்து அந்த விடயங்களை ஊடகங்கள் வாயிலாகவும் நாங்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றோம். அவ்வாறானவர்களுக்கு ஏன் இடமாற்றம் வழங்கவில்லை? ஆனால் 7-8 வருடங்கள் 6 வருடங்களுக்கு அதிகமாக வெளிமாவட்ட சேவை கொத்த சேவை செய்தவர்களுக்கு வந்து எவ்வாறு அந்த பட்டியலிலே வந்து பேரை இட்டார்கள், அவர்களுடைய பேரை இடாமல். அப்போ இங்கே மிகப்பெரிய அநீதி நடந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி வந்து வெளிமாவட்டத்திலே யாராவது ஒருவர் வேலை செய்கின்ற பொழுது மற்ற கணவன் வேலை செய்கின்ற பொழுது மனைவியையும் வந்து அதே காலப்பகுதியிலே வந்து வேலை செய்ய அனுப்புவது என்பது வந்து உண்மையிலேயே வந்து அவருடைய பிள்ளைகளினுடைய எதிர்காலத்தை பாதிக்கின்ற ஒரு விடயம். இன்று போதைப்பொருள் கலாச்சாரமும் கலாச்சார சீரழிவுகளும் நடக்கின்ற பொழுது இன்று AL OL கற்கின்ற அந்த அவருடைய பிள்ளைகளை வந்து யாரோடு விட்டு போவது? இன்று வந்து சமூகமயமாக்கல் இதிலே வந்து முந்தைய காலங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அயல் வீட்டில் நம்பி விட்டுட்டு போகலாம். இன்றைக்கு அயல் வீட்டையே நம்ப முடியாத ஒரு சூழல் இருக்குது. அப்படியான இடத்துல வந்து இளம் வயது பிள்ளைகளை வந்து யாரோடு விட்டுட்டு போகிறது? அப்போ அந்த பிள்ளைகளுக்கு வந்து ஒரு அநீதி நடந்தால் யார் பொறுப்பு? அப்போ இந்த அரசாங்கம் ஒரு பக்கத்திலே வந்து கலாச்சார சீரழிவுகளையும் வந்து திட்டமிட்டு ஊக்குவித்து கொண்டு எங்களுடைய கல்விகளையும் வந்து அடக்கி கொண்டு எங்களுடைய கல்விகளையும் திட்டமிட்டு சீரழித்து கொண்டு எங்களுடைய இளந்தலைமுறையை பாதுகாக்கக்கூடிய எந்த விதமான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாமல் பெற்றோர்களும் கூட பாதுகாக்க முடியாத ஒரு நெருக்கடியான சூழலுக்கு வந்து எங்களுடைய இளம் தலைமுறையை வந்து தள்ளுறது என்பது வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. தாபன விதிக்கோவையிலையும் இடமாற்ற கொள்கையிலையும் கணவன் மனைவி பிள்ளைகள் தொடர்பான விடயங்கள் வந்து கருத்தில் எடுக்கப்பட்டு இடமாற்றங்கள் வழங்கப்பட வேண்டும் என்கின்ற விடயம் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தும் கூட அந்த கணவன் வெளி மாவட்டத்திலே வேலை செய்கின்ற பொழுது மனைவியையும் வந்து அதுவும் அதே விலையத்துக்கு இல்லாமல் வேறு விலையங்களுக்கு வந்து இடமாற்றுவது என்பது வந்து உண்மையிலேயே வந்து சட்டவிரோதமான ஒரு செயற்பாடு. அது மட்டும் இல்லாமல் வடமாகாண இடமாற்ற கொள்கையினுடைய பிரிவு 4 சொல்கிறது வந்து ஒரு விலையத்துக்கு ஒரு ஆசிரியர் வந்து 6 வருடங்கள் தொடர்ச்சியாக சேவையாற்றதுக்கு பிறகுதான் அவருக்கு வந்து இடமாற்றம் வழங்குவதற்குரிய அதிகாரம் வந்து வடமாகாண கல்வி பணிப்பாளருக்கு இதுக்கென்று சொல்லப்படுகிறது. ஆனால் 2024ஆம் ஆண்டு தீவக கல்வி நிலையத்திலே, அதாவது வெளிமாவட்ட சேவைக்கொத்த சேவையாக கருதப்பட்ட தீவக கல்வி நிலையத்திலே வேலை செய்து 2024 வந்து வெளிகாமம் நிலையத்திற்கு வந்த ஆசிரியர்களை 1.5 வருடங்கள் வந்து முடிவதற்கு முன்பாக வந்து வெளி மாவட்டத்துக்கு அனுப்புகிறார்கள். அப்படி என்று சொன்னால் எவ்வளவு பெரிய அநியாயம்! இப்பொழுதுதான் அவர்கள் வெளிமாவட்ட சேவைக்கொத்த சேவையை செய்து அந்த வலயத்திலே வந்து தங்களுடைய பிள்ளைகளை வந்து புதிய பாடசாலையில் இணைத்து அல்லது அவருடைய குடும்ப நிலையை வந்து தயார்படுத்தி கொண்டிருக்கின்ற நேரம் மீண்டும் வந்து வெளி மாவட்டத்துக்கு வந்து சேவைக்கு அனுப்புவது என்பது வந்து ஒரு மிக மோசமான ஒரு மனிதாபிமானமற்ற அடிப்படை மனித உரிமைகளை மீறுகின்ற ஒரு வன்மைத்தனமான காட்டுமிராண்டித்தனமான ஒரு செயற்பாடு என்பதுதான்
ஒரு நிலப்பாடாக இருக்குது. ஆகவே இந்த நிலப்பாடுகள் வந்து தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். இடமாற்றங்கள் அனைத்தும் இடமாற்ற சபை ஊடாக செயற்படுத்தப்பட வேண்டும். ஆசிரியர்களுடைய அவர்களுடைய உறவினர்களுடைய அவர்களுடைய தங்கி வாழ்பவர்களுடைய அடிப்படை உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த நிலைமை வந்து உருவாகாத வரைக்கும் வந்து இந்த வடமாகாண கல்வி வந்து ஒருபோதும் வந்து நிமிரப் போவதில்லை. ஆசிரியருடைய மனநிலை என்பதும் உளவியல் என்பது மிக முக்கியமானது. அவருடைய குடும்ப சூழல் வந்து மிக முக்கியமானது. அவருடைய குடும்ப சூழல் வந்து ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் அந்த கற்பித்தல் செயற்பாடுகளும் வந்து இயல்பாக நடக்கும். ஆகவே நாங்கள் வெளிமாவட்ட சேவைக்கு அனுப்புவதற்கு நாங்கள் இலங்கை அரசாங்கம் எதிரானவர்கள் அல்ல. ஆனால் அது நியாயமான முறையிலே இடமாற்ற சபையூடாக இதுவரை காலமும் கடந்த காலங்களைப் போன்று நடந்த விதத்திலே வந்து மிக ஒரு வெளிப்படைத்தன்மையாக பாரபட்சம் இல்லாமல் நடைபெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இந்த கோரிக்கை செவிமடுக்கப்படாத வரைக்கும் எங்களுடைய போராட்டம் தொடரும். நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் கடும் மழை பொழிந்து வருகின்றது. நாளைய தினம் சனிக்கிழமையும் யாழ்ப்பாணத்தின் பல பகுதிகளிலும் மழை பெய்யும் வாய்ப்புள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளரும் வானிலை ஆய்வாளருமான நாகமுத்து பிரதீபராஜ தெரிவித்துள்ளார். அதேவேளை யாழ்ப்பாணத்தில் வயலில் வேலை செய்து கொண்டிருந்த சுழிபுரம் கிழக்கைச் சேர்ந்த அண்ணாதுரை வின்சன் என்ற இளைஞன் மின்னல் தாக்கத்தில் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மின்னல் தாக்கங்களிலிருந்து மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறும் அனர்த்த நிலைமைகள் தொடர்பில் அவதானத்துடன் இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இறுதிச் யுத்த காலத்தில் இடம்பெற்ற யுத்த குற்றங்கள் காரணமாக மக்கள் உயிரிழந்தமை விசாரணைகள் மூலம் வெளிப்படுத்தப்பட்ட நிலையில் நீதி விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள EPTP ஊடகச் செயலாளர் பன்னீர்செல்வம் ஸ்ரீகாந்த் யாழ்ப்பாண மத்திய கலாசார நிலையம் தொடர்பான அண்மைய அமைச்சரவை தீர்மானம் தமிழ் மக்களின் அபிலாஷைகளை ஆத்மார்த்தமாக புரிந்து கொண்டவர்கள் தமிழ் மக்களின் பிரதிநிதிகளாக அதிகாரத்தில் இருக்க வேண்டிய அவசியத்தையும் வெளிப்படுத்துவதாகவும் தெரிவித்தார். யாழ் ஊடக மையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலே குறித்த விடயத்தை தெரிவித்தவர் தொடர்ந்தும் கூறுகையில் 2023ஆம் ஆண்டு கோட்டாபாய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியிலே அப்போதைய பிரதமராக இருந்த மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் இந்தியாவிற்கான உத்தியோகபூர்வ விஜயத்தினை மேற்கொண்ட போது புதுடில்லியிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடனான சந்திப்பொன்றின் போது துறைசார் அமைச்சரினால் யாழ்ப்பாணம் மத்திய கலாச்சார நிலையத்தை மத்திய அரசாங்கத்தின் ஆளுகைக்குள் கட்டுப்பாட்டுக்குள் எடுப்பதற்கு தொடர்பிலே பிரஸ்தாபிக்கப்பட்டது. உடனடியாகவே அங்கே இருந்த எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் இந்த யாழ்ப்பாணம் மத்திய கலாச்சார நிலையம் என்பது தமிழ் மக்களுடைய அல்லது யாழ்ப்பாண மக்களுடைய தனித்துவங்களை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்டது. அது யாழ் மாநகர சபையினுடைய கட்டுப்பாட்டுக்குள் வழிபடுத்தலில் இருந்தால்தான் அதனுடைய இலக்கை இலகுவாக எய்த முடியும் என்ற கருத்தினை முன்வைத்திருந்தார். அந்த நிலையிலே பிரதமர் நரேந்திர மோடியும் ஏலவே தீர்மானிக்கப்பட்டது போன்று அது யாழ் மாநகர சபையினிடமே ஒப்படைக்கப்படுவதுதான் சரியானது என்ற தீர்மானத்தை முன்னெடுத்திருந்தார். ஆக இந்த விடயம் என்பது தற்போதைய அரசாங்கத்தினால் மாத்திரம் முன்னெடுக்கப்பட்ட விடயம் அல்ல. அந்த அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது தற்போதைய அரசாங்கத்திலே தமிழ் மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்ட
தமிழ் மக்களுடைய இருப்பையும் அவர்களுடைய கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களையும் பாதுகாக்க வேண்டும் என்பதிலே ஆர்ப்பார்த்தமான ஒரு பற்றுறுதியற்றவர்கள் இந்த அரசாங்கத்திலே பங்காளர்களாக அல்லது எங்களுடைய மக்களின் பிரதிநிதியாக இருக்கின்ற துரதிர்ஷ்டம்தான் இவ்வாறான நிலைமைகள் ஏற்படுவதற்கு காரணம் என்ற உண்மையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அரசாங்கத்திலே இந்த பிரதேசத்தினுடைய பிரதிநிதிகளாக சொல்லிக்கொள்கின்றவர்கள் தங்களுடைய கட்சிகளை பலப்படுத்துவதற்கும் தங்களுடைய கட்சி தீர்மானங்களை தங்களுடைய கட்சியினுடைய தேசிய ரீதியான செயற்திட்டங்களை முன்கொண்டு செல்வதற்கும் ஒரு தூதுவர்களாக பிரதிநிதிகளாக செயற்படுகின்றார்களே தவிர எங்களுடைய மக்களுடைய அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக எங்களுடைய மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டவர்களாக இல்லை என்பதன் வெளிப்பாடுதான் இந்த விடயம். ஆக எங்களுடைய மக்கள் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டிலே ஆட்சி அதிகாரத்து வருகின்றவர்கள் யாராக இருந்தாலும் அந்த ஆட்சி அதிகாரத்துக்கு வருகின்றவர்கள் எல்லோருமே ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் தான். ஆனால் எங்களுடைய பிரதேசத்திலிருந்து செல்கின்றவர்கள் எங்களுடைய மக்களின் பிரதிநிதிகளாக தங்களை பிரதிநிதித்துவப்படுத்திக் கொள்கின்றவர்கள் எங்களுடைய உணர்வுகளை பிரதிபலிப்பவர்களாக எங்களுடைய மக்களுடைய இருப்பையும் எதிர்காலத்தையும் ஆத்மார்த்தமாக சிந்திப்பவர்களாக இருக்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் தவறான முடிவுகளை தொடர்ந்து எங்களுடைய மக்கள் எடுப்பார்களாக இருந்தால் இவ்வாறு எங்களுடைய இருப்பு தமிழர்களுடைய எதிர்காலம் ஒரு கருவறுப்புவதற்கான சிந்தனைகள் ஒரு நாசுக்கான முறையில் முன்னெடுக்கப்படுவதை தவிர்க்க முடியாது போகும் என்ற ஒரு யதார்த்தத்தை எங்களுடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் தெளிவுபடுத்துகின்றோம். அதன் வெளிப்பாடாகத்தான் இந்த கலாச்சார மத்திய நிலையம் தொடர்பான இந்த தீர்மானம் வெளியாகி இருக்கிறது. இந்த நாட்டிலே இடம்பெற்ற யுத்தம் காரணமாக உயிரிழந்த மக்களை நினைவு கூறும் வகையில் முன்னெடுக்கப்படுகின்ற நிகழ்வுகளில் பங்கேற்று அவ்வாறு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அஞ்சலிகளை செலுத்த வேண்டும் என்பது எங்களுடைய செயலாளர் நாயகத்தினால் அனைத்து உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களுக்கும் ஆலோசனையாக வழங்கப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று இந்த நாட்டிலே இடம்பெற்ற யுத்தம் காரணமாக உயிரிழந்த அனைவரும் நினைவு கூறப்பட வேண்டியவர்கள். அதற்கான ஒரு பொது நினைவு நாள் ஒன்று நிர்ணயிக்கப்பட்டு அந்த நாளிலே அனைவருக்குமான நினைவு நிகழ்வுகள் நடத்தப்பட வேண்டும் என்பதை ஒரு தனிநபர் பிரேரணையாக நாடாளுமன்றத்திலே கொண்டு வந்தவர் எங்களுடைய செயலாளர் நாயகம். இவ்வாறான சூழலிலே தான் 2009ஆம் ஆண்டு இறுதி யுத்த காலத்திலே பல்லாயிரக்கணக்கான நமது மக்கள் முள்ளிவாய்க்கால் பகுதியிலே உயிரிழந்திருக்கின்றார்கள். அவ்வாறு உயிரிழந்த அனைவரும் நினைவு கூறப்பட வேண்டியவர்கள். உறவுகளை இழந்த உறவுகள் தங்களுடைய உறவுகளை எண்ணி நினைவுகள் மேற்கொள்ளப்படுவது அவர்களுடைய உரிமை. அதே வேளையிலே இறுதி யுத்தத்தின் போது யுத்த குற்ற மீறல்கள் நடைபெற்றிருக்கின்றன. அந்த யுத்த குற்ற மீறல்கள் காரணமாகவே பல்லாயிரக்கணக்கான எமது மக்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்பதை பல்வேறு சர்வதேச விசாரணை அறிக்கைகளும் வெளிப்படுத்தி இருக்கின்றன. அந்த பகுதியிலிருந்து சிக்கி தப்பி வந்த எங்களுடைய மக்களும் அவ்வாறான யுத்த குற்ற மீறல்கள் சம்பந்தப்பட்ட தரப்புகளால் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன என்ற உண்மையை வெளிப்படுத்துகின்றார்கள். ஆக எங்களை பொறுத்தவரையிலே யுத்த குற்ற விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். அந்த யுத்த குற்றத்திலே ஈடுபட்ட தரப்புகள் அனைத்தும் விசாரணைக்குட்படுத்தப்பட வேண்டும். குற்றவாளிகள் நீதிமன்றத்திலே ஏற்றப்பட வேண்டும். மக்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என்பதிலும் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். ஆனால் தற்போதைய சூழலிலே அந்த நிலைப்பாடுகளை வைத்து அரசியல் செய்ய விரும்புகின்றவர்கள் இவ்வாறான சூழலிலே எங்களுடைய மக்களுக்கு ஒரு கௌரவமான அரசியல் தீர்வை நோக்கி முன்னெடுக்கின்ற செயற்பாடுகளுக்கு குந்தகத்தை ஏற்படுத்தும் வகையில் அதற்கு தடையாக இருக்கும் வகையில் சொல்லாடல்களை பயன்படுத்தி கருத்துக்களை வெளிப்படுத்தி அரசியல் நோக்கங்களுக்காக முன்னெடுக்கப்படுகின்ற நினைவேந்தல் நிகழ்வுகளுக்கு எங்களுடைய மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளை நிறைவேற்றுவதற்கு
தேவையான தேசிய நல்லிணக்கத்தை வலுப்படுத்துவதற்கு இடையூறை ஏற்படுத்தக்கூடிய சொல்லாடல்களை அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்தி முன்னிலைப்படுத்தி முன்னெடுக்கப்படுகின்ற நினைவேந்தல் நிகழ்வுகளில் நாங்கள் கலந்து கொண்டு மிகவும் கீழ்த்தரமான அரசியல் நிகழ்வுகளை செய்ய விரும்பவில்லை. அவ்வாறான அரசியலில் ஈடுபட வேண்டிய எந்த விதமான தேவையும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சிக்கு இருந்ததில்லை. அவ்வாறான கீழ்த்தரமான அரசியலிலே நாங்கள் ஈடுபடப் போவதுமில்லை. மாகாண சபை தேர்தல் குறித்து சகல தரப்பினருடன் வெளிப்படையான பேச்சுக்கு தயாராக உள்ளோம். ஆனால் காணி மற்றும் போலீஸ் அதிகாரங்களை தவிர்த்த ஏனைய அதிகார பகிர்விலே எமக்கு உடன்பாடு உண்டு என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சகர காரியவசம் தெரிவித்தார். மாகாண சபை தேர்தல் குறித்து ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது இதனை கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்பதில் எமது கட்சி உறுதியாக உள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வடக்கு கிழக்கில் தோல்வி உறுதி என தெரிந்தும் தமிழ் மக்களுக்கு அரசியல் தலைமைத்துவத்தை வழங்க தேர்தலை நடத்தினார். 2017 ஆண்டு எல்லை நிர்ணய அறிக்கை ஊடாக மாகாண சபை தேர்தலை கால வரையறையின்றி பிற்போடு மைத்ரி ரணில் தலைமையிலான நல்லாட்சி அரசு நடவடிக்கை எடுத்தது. இதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பும் ஜேவிபியும் ஒத்துழைப்பு வழங்கின. அரசமைப்பின் 13வது திருத்தத்தின்படி காணி மற்றும் போலீஸ் அதிகாரங்களை பகிர்வது நாட்டில் வீண் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் எனவும், எனவே இவ்விரு அதிகாரங்களை தவிர்த்து ஏனையவற்றை சகல மாகாணங்களுக்கும் பகிர்வதில் எமக்கு வித பிரச்சனையும் இல்லை. தேர்தல் முறைமை குறித்து ஆராய நியமிக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற விசேட செயற்குழு நிர்ணயிக்கப்பட்ட 3 மாத காலத்திற்குள் அறிக்கையை சமர்ப்பிக்கும் என்பதில் எமக்கு நம்பிக்கை இல்லை. மாகாண சபை தேர்தலின் ஊடாக மக்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்பதே தமது கட்சியின் இறுதி நிலைப்பாடு என்றும் சாகர காரியவசம் இதன்போது மேலும் தெரிவித்தார். 2026 ஆண்டுக்குள் மாகாண சபை தேர்தல் நிச்சயமாக நடத்தப்படும் என விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் பேராசிரியர் கிருஷாந்த் அபிசேன தெரிவித்துள்ளார். எனினும் இந்த ஆண்டின் எந்த காலப்பகுதியில் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என்பது குறித்து உறுதியாக கூற முடியாது என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கண்டியில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அமைச்சர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், மாகாண சபை தேர்தல் நிச்சயம் நடைபெறும். அரசாங்கம் அதில் எவ்வித தாமதத்தையும் ஏற்படுத்தவில்லை. இந்த வருடத்திற்குள் மாகாண சபை தேர்தல் நடைபெறும். அது குறித்து அச்சப்பட வேண்டிய தேவையில்லை. அதனை நடத்தி முடிக்கும் நிலைப்பாட்டிலேயே அரசாங்கமும் உள்ளது என குறிப்பிட்டுள்ளார். கத்தோலிக்க திருச்சபையினுள் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் பிரபாகரனுக்கு ஆதரவாக செயற்படும் குழுக்கள் இருப்பதாகவும் அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்குமாறும் கொழும்பில் உள்ள வத்திக்கான் தூதரகத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. சிங்கள தீப தேசிய அமைப்பின் தலைவர் ஜெயந்த லியனகே தலைமையிலான குழுவினரால் இந்த முறைப்பாடு இன்றைய தினம் அளிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸின் நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் விசாரணைகள் தீவிரமடைந்துள்ளன. ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு ஏர்பஸ் விமானங்களை கொள்வனவு செய்யும் போது 2 பில்லியன் அமெரிக்க டாலர்களை லஞ்சமாக பெற்றார் என்ற குற்றச்சாட்டின் கீழ் கபில சந்திரசேனவுக்கு எதிராக விசாரணை இடம்பெற்று வரும் நிலையில் கொள்ளுப்பட்டியில் உள்ள வீட்டிலிருந்து கடந்த 8ஆம் தேதி சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். இதற்கமைய கபில சந்திரசேனவின் மரணம் தொடர்பான நீதவான் விசாரணையின் 2ஆம் நாள் சாட்சி விசாரணை நேற்று கோட்டை நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் நடைபெற்றது. தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகள் குறித்து கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் கோட்டை நீதவான் பசன் அமரசேனவிடம் அறிக்கை ஒன்றையும் சமர்ப்பித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்ட சாட்சி விசாரணையில் கபில சந்திரசேனவின் பான்ஸ் பகுதியில் உள்ள வீட்டில் பணிபுரிந்த ஊழியரான சுப்ரஹிம் பிரமிளா எனும் பெண்ணும் சாட்சியம் அளித்துள்ளார். அவர் தனது சாட்சியத்தில் மே மாதம் 6ஆம் தேதி கபில சார் மாலை 5 மணியளவில் வீட்டிற்கு வந்தார். இரவு 8:30 மணியளவில் உணவருந்திவிட்டு நாங்கள் நலமாக இருக்கின்றோமா, நாய்களுக்கு உணவு கொடுத்தோமா என்பது போன்ற சில விடயங்களை பேசிவிட்டு உடல் சோர்வாக இருப்பதாக கூறி உறங்கச் சென்றார். மறுநாள் மாலை 3:30 மணியளவில் காரில் வீட்டிலிருந்து சென்றவர் மீண்டும் வீட்டிற்கு வரவில்லை. அரவிந்த் சாருடைய சாரதி மீண்டும் காரை கொண்டு வந்து நமது வீட்டில் நிறுத்திவிட்டு என்னிடம் சாவியை தந்தார். இரவு 11 மணியளவில் கபில சார் எனக்கு அழைப்பு விடுத்தார். முதலில் இரவு அணிவதற்கு ஒரு ஆடியை பையொன்றில் போடுங்கள் என்று கூறினார். பின்னர் 2வது முறையாக மீண்டும் அழைத்து 2 சோடி மூக்கு கண்ணாடிகள், மருந்துகள் மற்றும் ஒரு நீல நிற பெல்ட் ஆகியவற்றை போடுங்கள் என்று கூறினார். சாரத்திற்கடியில் நீல நிற பெல்ட் இருக்கிறது என்று சொன்னார். அதனை எடுத்துச் செல்வதற்கு வாகனம் ஒன்றை அனுப்புவதாக சார் கூறினார். இதன் பின்னர் ஒரு வாகனத்தில் 2 வந்தனர். நான் அவர்களிடம் அந்த பையை கொடுத்தேன். மறுநாள் சார் வராததால் காலை 6:40 மணியளவில் நான் அவருக்கு அழைப்பு விடுத்தேன். ஆனால் பதிலளிக்கவில்லை. நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்று கூறியிருந்ததாலேயே நான் அவருக்கு அழைப்பு விடுத்தேன். கபில சந்திரசேனவிற்கு நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்று எப்போது கூறினார் என இதன்போது நீதவான் கேள்வி எழுப்பியுள்ளார். அதற்கு பதிலளித்த பணிப்பெண் முந்தைய நாள் ஆடைகள் உள்ளிட்ட பொருட்களை
பெற்றுக் கொள்வதற்காக அழைத்த போது எனக்கு நாளை நீதிமன்றம் செல்ல வேண்டியுள்ளது, வெள்ளை ஆடை ஒன்றை அயன் செய்து வையுங்கள் என்று கூறியதாக தெரிவித்தார். மே மாதம் 8ஆம் தேதியளவில் காலை 7:25 மணியளவில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் என தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு வந்த 5 பேர் கொண்ட குழுவினர் வீட்டை சோதனை செய்வதற்கான ஆவணம் ஒன்றை காண்பித்து வீட்டை சோதனை செய்ததாக குறிப்பிட்டார். அப்போது அவர்கள், சார் வீட்டில் இருக்கிறார் தானே, பொய் சொல்ல வேண்டாம், உங்களையும் கூட்டிச் செல்வோம் என கூறியதாகவும் அந்த ஊழியர் தெரிவித்தார். காலை 8:15 மணியளவில் அவர்கள் புறப்பட்டு சென்ற பின்னரே கபில சந்திரசேன அவர்கள் உயிரிழந்து விட்டதை தான் அறிந்து கொண்டதாக அந்த ஊழியர் நீதிமன்றத்தில் குறிப்பிட்டார். இதன்போது கபில சந்திரசேனவின் வீட்டிலிருந்து அரவிந்த் டி சில்வாவின் வீட்டிற்கு கபில சந்திரசேனவின் ஆடைகள், மருந்துகள் மற்றும் பெல்ட் அடங்கிய பையை எடுத்துச் சென்ற அரவிந்த் டி சில்வாவின் 2 சாரதிகளிடமிருந்தும் சாட்சிகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதனையடுத்து மேலதிக சாட்சி விசாரணை மே மாதம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தெற்கு இலங்கையில் உள்ள ராமண்ண நிகாயத்தின் தலைமை பீடாதிபதியான ஓமல் பே சோபித தேரர் தவறு செய்த எவரும் அவர்களின் தகுதியை பொருட்படுத்தாமல் துறவற உடையிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். சாசனத்தை மறுபரிசீலனை செய்வதற்கு ஒரு சங்கையானம் தேவை என்றும் தேரோ குறிப்பிட்டார். நேற்று நடைபெற்ற ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு கூறினார். சங்க சபைக்கு அரசு அதிகாரத்தை பெறுவதற்கு மகா நகிமிகள் விரைவாக செயல்பட வேண்டும் என்றும் தேரர் தெரிவித்தார். சமீப நாட்களில் இலங்கை துறவி சமூகத்தில் பல துயரச் சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளதாகவும் ஒட்டுமொத்த துறவி சமூகத்தையும் அவமதிக்கும் ஒரு நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் சோவித தேரர் தெரிவித்தார்.